शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्वभासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। तत्र तत्त्वविदृक्षो दर्शन साधनत्वेन आद्यपेक्षायामपि मोक्षतत्त्वस्य जीवन्मुक्तये नास्ति प्रतीक्षा। रागद्वेषादिकृत बन्धस्य सुषुप्तावपि निवृत्ते। இது ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னா, சமாதியை எதுக்கு அபேட்சிக்கணும்? சுஷுப்தியினாலே எல்லாமே நிர்வகிக்கலாம். சந்தேகம். சுஷுப்திக்கும் சமாதிக்கும் ஒரே வித்தியாசம் தான் இருக்கு. சமாதினா அசம்பிரஜா சமாதி. அசம்பிரஜா சமாதியில் விருத்தி கிடையாது, சுஷுப்தியிலும் விருத்தி கிடையாது, துக்கங்கள் கிடையாது. ஆத்மஸ்வரூபானந்த அபிவியக்தி இருக்க, ஆத்மஸ்வரூபம் அபிவியக்தமா இருக்க. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒரு வித்தியாசம், சுஷுப்தியில் அஜ்ஞான பிரதீதி இருக்க, சமாதியில் அது கிடையாது. இன்னொன்னு, சுஷுப்தியில மனசே போய் லயிக்கிறது, ஆனா சமாதியில மனசு இருக்கு, விருத்திகள் இல்லாம இருக்கு. விருத்திகளுக்கு நிரோதம் வருது, மனசு இருக்கு. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. சாமியமும் இருக்கு. அஜ்ஞானம் சமாதியில் இல்லைன்னு சொல்ற. அஜ்ஞானம் முடியாதுன்னு அப்படி இல்லை. அஜ்ஞானம் சொரூபே அஜ்ஞானானுபவம் கிடையாதுன்னு சொல்றான். அப்படின்னா சுஷுப்தியில் இருந்த உணர்ந்து வந்தவன் அகம் கிமுடன் அஜ்ஞாதவான் சொல்லுவா இல்லையா? சுகம் அஸ்வார்த்தம் மகிழ்ச்சி அவேதிகம். என்ன அர்த்தம்? ஒன்றும் தெரியவில்லை. அப்படி ஒரு அனுபவத்தை காமிக்கிறான் இல்லையா? இருந்து வந்தவன் சுஷுப்தியில் இருந்து. ஆனா சமாதியில் இருந்து இருந்து வந்தவன் அப்படி சொல்ல மாட்டான். அப்ப அதனால என்ன சொன்னார்? சமாதியில அஜ்ஞான அனுபவம் கிடையாது, ஆனா சுஷுப்தியில் இருக்கு. விருத்தி இல்லைங்கிறது ரெண்டு ஸ்திதியிலும் ஒரே மாதிரிதான் இருக்கு. எப்படி இருந்தாலும் விருத்தி இருந்தாலும் இல்லைனாலும் துக்கங்கள் கிடையாது, வேற துவைத பிரதீதி கிடையாது. இது ஒரே மாதிரிதான் இருக்கு. சமாதியிலும் அப்படிதான் இருக்கு, சுஷுப்தியிலும் அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த சமாதியை எதுக்கு அபேட்சிக்கணும்? அது தேவையில்லை, சுஷுப்தினாலே போகும். சுஷுப்தி போர்மே கேள்வி இல்ல. அஜ்ஞானம் சமாதினாலே போகாது. அஜ்ஞானம் போறது கிடையாது, அது விருத்தி ஞானத்தினால போகணும். அகண்டாகார விருத்தி ஞானத்தினால போகணும். இப்ப இந்த கேள்வி எந்த கான்டெக்ட்ல கேட்டா, ஒரு அகண்ட விருத்தி ஞானம் வந்துருச்சு. ஒருத்தர் திருஷ்ட தத்துவசியா அப்படின்னா அகண்ட பிரம்ம சாட்சா்காரம் வந்த பிறகு வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த பந்த நிவர்த்தி அந்த கொஞ்சம் இந்த என்ன சொல்றது விதேக கைவல்யம் வரைக்கும், பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் ஜீவன் முக்தி அவஸ்தையில் இருக்கிறதுன்னு சொல்றது இல்லையா? அந்த ஜீவன் முக்தி தானே இந்த கிரந்தத்தினுடைய டாபிக். அந்த ஜீவன் முக்தி அவஸ்தையில் இருக்கணும்ங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஜீவன் முக்கிய அவஸ்தையில் இருக்கிறது, நடுவுல ஜீவன் முக்கிய அவஸ்தையில் இருக்கிறதுக்கு சமாதியை அப்போ திருப்பி அந்த சமாதி அவஸ்தையை அனுபவிக்கணும்னு சொல்றாரு. அது தேவையில்லை, சுஷுப்தியே போடுமேன்னு கேட்கிறார். சுஷுப்தியே போடுமேன்னு கேட்கிறார். அப்ப நமக்கு கேள்வி வரலாம், சுஷுப்தி நமக்கு அதீனம் இல்லை. சுஷுப்தி நமக்கு அதீனம் இல்லை. சுஷுப்திங்கிறது வரவு, அவ்வளவுதான். தூக்கம் வந்துருக்குன்னா வந்துருக்கும், வரலன்னா ஒன்றும் பண்ணிக்க முடியாது. சுஷுப்திக்காக பிரயத்தப்பட முடியாது. அப்படி கேட்டா சமாதி ஒன்றுதானே. இந்த வருஷத்துல சமாதியும் நமக்கு அதீனம் இல்லையே. சமாதிக்காக ஒரு பிரயத்னம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பிரயத்னத்தினால கொஞ்சம் சமாதியை அனுபவிச்சுட்டு வரேன், சமாதி அனுபவிக்க முடியுமா? முடியாது இல்லையா? சுஷுப்தி எல்லாருக்கும் நார்மலா வருதுங்கிற ஒரு விஷயம் இல்லை சொல்ல. ஆனா சமாதியும் நமக்கு பிரயத்ன சாதனை சொல்ல முடியாது.
பிரயத்னம் இருக்குன்னு சொன்னா கூட யோக மார்க்கத்துல ஒரு பிரயத்னம் இருக்கு, சமாதி வர்றதுல இப்படி இப்படி இருக்குன்னு ஒரு பிராக்டிஸ், அதுவும் வராது. சமாதியிலிருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த பிரயத்னத்தினால வராது. சுசுப்தியிலிருந்து வெளியே வர்றதுக்கும் பிரயத்னத்தினால முடியாது. தூங்கி இருக்கிறவன் ஏதோ ஒரு பிரயத்னத்தினால ஏதோ ஒரு எஃபர்ட்னால வெளியே வர்றது கிடையாது. ஏதோ ஒரு எஃபர்ட்னால தூங்குறது அப்படின்னு கிடையாது. எஃபர்ட் இருந்தா தூக்கம் வராது. தூக்கத்துக்காக ஒரு பிரயத்தப்படுறது கிடையாது. இப்ப சங்கல்பம் பண்ணி போறதா இருந்தா கூட யாருக்கு அதெல்லாம் வரும்? அதுக்கு தூக்கத்துக்கும் சங்கல்பம் பண்ணலாம், இனிமே தூக்க போறேன் அந்த மாதிரி சங்கல்பம் தூக்கத்துக்கும் வரலாம். முடியாது, இனிமே இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நான் தூங்க போறேன், இதுதான் தூக்க சங்கல்பம் சொல்லலாம். அத தூக்கம் நீங்க அப்படி வந்து சொல்றதா இருந்தா தூக்கம் பிராக்டிஸ் பண்றவருக்கும் கரெக்டா அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணி தூங்குறவா இருக்கா? எத்தனையோ பேருக்கு நமக்கே அனுபவம் இருக்கும். நமக்கே அந்த மாதிரி கிரிட்டிக்கல் டைம்ல அனுபவம் இருக்கும். கரெக்டா 4 மணிக்கு அலாரம் இல்லாமல 3 மணிக்கு ஏதாவது டிராவல் இருக்குன்னா கரெக்டா எழுது, எப்படி எழுதும் தெரியாது. அது கேள்வி. இது வெளியில வந்தப்போ ஏதோ ஒரு அலாரம் காலையில் எழுந்து நான் எழுந்து வந்தேன், என்னோட அனுபவம் இருக்கு இல்லையா? அது லாஜிக்கலா கேட்டா கஷ்டம்தான். தூக்கத்தில் இருக்கும்போது அலாரம் காலையில் எழுந்துதா, காலையில் எழுந்த அப்புறம் தூக்கத்துல இருந்து வெளியில் வந்தா கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா தூக்கத்தில் இருக்கும் பொழுதே அலாம் காலையில் எழுந்ததுன்னா எப்படி? தூக்கத்தில் இருக்கும்போது இந்திரியங்கள் கொண்டும் வேலை இல்லையே. இந்திரியங்கள் உணர்ச்சியோட இருந்ததுல உணர்ந்திருந்ததுன்னா இந்த அலாம் சவுண்டு காதில் விழும். சைமல்டேனியஸ்னா காரிகாரண பாவம் வராது. உங்களுக்கு காரிகாரண பாவம் வேணும்னா சைமல்டேனியஸா வராது. காரணம்னு பிறகு முன்னாடி இருந்தாதான் காரணம். இந்த அலாம் சவுண்டு தான் என்ன எழுதி விட்டேன் சொல்றது இல்லையா? அது அப்ப அலாம் சவுண்டுங்கிறது காதல் விழுது. இந்த எழுந்து வெளியில் வர்றது தூக்கம் போறதுக்கு காரணம் நம்ம சொல்றதா இருந்தால் அந்த காரிகாரண பாவத்தை நிரூபிக்கணும், ப்ரூவ் பண்ணணும். அனாலிசிஸ் பண்ண போறதா இருந்தால் கஷ்டம்தான். அது ஏதோ ஒரு அதிர்ஷ்ட விதம் மூலமா வந்ததா சரியா அப்போ ஒண்ணுதான் சொல்ல முடியும். எப்படியோ அந்த தூக்கத்தில் இருந்து சொப்னாவஸ்தையில வந்திருக்கணும். ஈர்ப்பு ஸ்லேயத்தில் இருந்தா எந்த அலாம் பண்ணாலும் உங்க காது வராது, முடியவே முடியாது. அத அந்த டீப் ஸ்லேயத்தில் இருந்த சொப்னாவஸ்தையில வந்திருக்கோம்னா ஒரு தினம் அப்படி இருக்கு ஸ்திதி. இப்போ உங்களை கட்டுறதா இருந்தா கூட அந்த கட்டுறதுனால சொப்னாவஸ்தைக்கு வரணும், கீழே வரணும். ஒரு ஸ்டெப்பு கீழே வந்தாதான் அந்த இதெல்லாம் வேலை பண்ணும், இல்லைன்னா ஒன்றும் வராது, ஒன்றும் ஆக்ட் ஆகாது. சமாதிக்கும் பிரயத்னம் பண்ணணும். சமாதிக்கு பிரயத்னம் பண்றதுன்னா இந்த மாதிரி பிரயத்னம், இந்த மாதிரி யோக மார்க்கத்தில் இருந்துட்டு இதெல்லாம் பண்ணலாம். ஆனா சமாதி இதை ஒரு சகஜ சமாதினா அது ஒன்றும் பிரயத்னம் புது விஷயம் கிடையாது. சகஜ சமாதினா அதாவது ஏதாவது புது விஷயம் கிடையாது. சமாதியை பிராக்டிஸ் பண்ணி அது சகஜமாவே பிராக்டிஸ் இல்லாமே வர்றது சகஜ சமாதி வேலைதான். அது முதல் பிரயத்னப்பட்ட அபியாச பாடவேனா சொல்றோம். அபியாச பாடவம் இருந்தால் பல தடவை அந்த ஸ்டேட் ஆஃப் லெவல் அனுபவிச்ச அது அந்த மாதிரி வரணும். அப்படி இருந்தால் சகஜ சமாதி சொல்லலாம். சகஜ சமாதிங்கிற தனி ஒரு கிடையாது, அப்படி கிடையாது. அதுக்கு ஒன்றும் ஷார்ட் ரூட் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஏதாவது அதுக்காக ஒரு பிரயத்னம் இருக்குன்னு சொல்றதா இருந்தா கூட இந்த பிரயத்னம் எங்க வரைக்கும் போய் நிற்கிறது? அதுக்கு உங்களே அந்த வழியில் கொண்டு விடுறது தான். அது ஏதோ அந்த சமாதி அவஸ்தைங்கிறது ஏதோ ஒரு ஈஸ்வரானுகிரகத்தினால வரணும், ஏதோ ஈஸ்வரானுகிரகத்தினால வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சொல்றதா இருந்தா தூக்கத்துக்காகவே உங்களுக்கு அதுக்கு தனியோட அந்த மாதிரி படுத்து பார்க்கணும். இப்படி உட்கார்ந்து தூங்குறேன்னு சொன்னா வராது இல்லையா? இப்படி உட்கார்ந்து எப்படி தூங்க முடியும்? தூக்கம் வராது. இப்படி படுத்து பார்த்து தூங்குவோம் இல்லையா? அப்படின்னா என்ன தெரியாது? தூக்கத்துக்காக தனி ஒரு எஃபர்ட் இல்லாம இருந்தா கூட அதுக்கு அனுகூலமான ஒரு போஸ்டர் அப்படி ஒண்ணு இருக்கு இல்லையா? சரீரத்தை அப்படி வைக்கணும். இதெல்லாம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் தூக்கம் வரும் இல்லையா? அப்ப அது அந்த மாதிரி பண்றது உண்டு. அப்ப அந்த அனுகூலமா ஏதாவது பண்றதுன்னா தூக்கத்துக்கும் துல்லியம், சமாதிக்கும் துல்லியம். இது இந்த கேள்வி யாரை பற்றி? நமக்காக இல்லை. அந்த ஒரு கேள்விக்கு அர்த்தமே இல்லை. நமக்கு மோட்சம் வேணும்னா சமாதி வேண்டாமே,
தூக்கமே போடுமே யாராலையும் கேட்க முடியாது. அந்த நம்மளை பத்தி கேட்கவே இல்லை. யாரோ ஒருத்தர் திருஷ்டமத்துவா சாதனைகளை திருஷ்டமத்துவா திருஷ்ட சாட்சா்காரம் வந்தவன், அதுக்கப்புறம் சாட்சா்காரத்துக்கு அப்புறம் இவர் எப்படி சேர்க்கிறாங்க, கிரமம் எப்படி கொடுத்துருக்கா, சாதனானுஷ்டானத்தினால சாஸ்திர விகாரத்தினாலேயோ சாட்சா்காரம் வந்த சாட்சா்காரத்துக்கு அப்புறம் சமாதியை அனுபவிச்ச ஜீவன் முக்தி அவஸ்தைக்கு போனோம். அதுக்கப்புறம் அந்த ஜீவன் முக்தி அவஸ்தையில் இருந்துட்டு பிராரப்தங்கள் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில இன்னொரு சாட்சா்காரம் வருவதனால எல்லா அதிசயம் போறது. அப்புறம் விதேக கைவல்யம், இப்படி ஒரு கிரமம் வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் எங்க இந்த கேள்வி கொண்டு வருது, சாட்சா்காரம் வந்த அப்புறம் ஜீவன் முக்திக்காக இந்த சமாதிங்கிறது இருக்கு, அந்த இடத்துல சுசுத்தினாலே போறோம், அந்த அளவு அவ்வளவுதான் கேள்வி. நம்மளை பத்தி ஒன்றும் கேள்வியே இல்லை, நமக்கு இன்னும் நிறைய இருக்கு. அவரை பத்தி கேள்வி, அவருக்கு எதுக்கு சுசுத்தி போடுமே கேள்வி, அதுக்குதான் பதில் கொடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு பதில் கொடுக்கிறார். வைவம் கிம் பிரதிதினம் ஸ்வதப்பிராப்தா காதாதி சுசுப்திர் பந்த நிவர்த்திகா கிம் வா அபியாசேன நிரந்தரவர்த்தி. இப்போ ஒண்ணு பாருங்க, இந்த கேள்வி நம்மளை பத்தி கேட்டாலும் இதுக்கு பதில் இதுதான். இது யாரோ ஒருத்தர் கேட்கறதா இருந்தால் நீங்க உங்க அத்வைதத்துல கேள்வி கொண்டு வரலாம். நம்மளை பத்தி அத்வைத சித்தாந்தத்துல இந்த துவைதத்தினுடைய பிரதீதியே இல்லாம இருக்கிறது தானே மோட்சம். ஆத்மஸ்வரூபத்தை விட்டு வேற எதுவும் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறது தானே மோட்சம். அப்ப அதுக்கு தானே பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு அத்தியந்தம் அனுகூலமான ஒரு என்ன சுசுத்தி. இந்த ஜாகிரத்துல ஏதோ தெரியறது, நிறைய விஷயங்கள் தெரியறது, சொப்பனத்துல தெரியறது, துவைத பிரதீதியே இல்லாம இருக்கிறது இப்போ சுசுத்தி தானே. அப்ப நீங்க சுசுத்தியே நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூங்கலாம். இதுதான் அத்வைதிகளுடைய சாதனை. இது ஒரு பரிகாசம் பண்ணலாம். ஏன்னா தூக்கத்துல பெரிய விசேஷம். அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். சமோகுணமா ரஜோகுணமா அதெல்லாம் அப்புறம் கேள்வி. உங்களுக்கு எது லட்சியமோ அதுக்கு ரொம்ப சூட்டா இருக்கு இந்த ஒரு அவஸ்தை. உபனிஷத்துல மோட்சத்துக்கு மோட்சம் எப்படின்னு கேட்டா அதுக்கு சுசுத்தி ஓரளவுக்கு திருஷ்டாந்தமாக காமிக்கிறேன். வேதா வேதா பவந்தி மாதா மாதா இதெல்லாம் அந்த துரியாவஸ்தைக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா சுசுத்தி மாதிரி மாதிரின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கு. இருந்தா கூட வித்தியாசம் இருக்கு. இருந்தா கூட ரொம்ப கிட்ட இருக்கு இல்லையா அந்த சுசுத்தி அவஸ்தை. என்ன விசேஷம்? துரிதம் இல்லை, துக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அத்தியாசங்கள் நான் என்கிற பர்சனாலிட்டி தெரியவில்லை, அதுதானே ரொம்ப கஷ்டப்படுத்துறது. அப்போ இந்த நான் என்கிற அத்தியாசம், அகமத்தியாசம் தானே மற்ற எல்லா அத்தியாசத்துக்கும் மூலமா இருக்கு. அந்த அகமத்தியாசம் இல்லாம நம்மளால நிற்க முடியும்னா இந்த ஒரே ஒரு சுசுத்தில் தான் நம்மளால முடிஞ்ச ஒரு வேலை அதுதான் இருக்கும். அப்போ ஏதாவது சாஸ்திர விசாரம் பண்றதா இருந்தா கூட, அத்தியாத்ம சாஸ்திர விசாரம் பண்றதா இருந்தா கூட அகம் பிரதீதி அனுபவம் இருக்கு. நம்ம அந்த அகமத்தியாசம் இல்லாம உட்காரவே முடியல. எது பேசினாலும் அந்த அகமத்தியாசம் இருக்கு. அப்ப அது இல்லாம உங்களால நிற்க முடியும்னா ஏதாவது ஒரு ஸ்திதி இருக்குன்னா தூக்கம், சவுண்ட் ஸ்லீப் ஒண்ணுதான். அது நமக்கு சுலப சாத்தியமா இருக்கு. முடியாதுன்னா கூட இதெல்லாம் கிடைக்கும், மீட்டிங் ஃபீஸ் எல்லாம் கிடைக்கும், சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். அப்போ அது முதல் பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 3 மணி நேரம் தூங்குறதா இருந்தா அப்புறம் வெளியே வர மாதிரி இருக்கும். ஆனா அது தூக்கமே பழக்கமா இருக்குன்னா ராத்திரியும் தூக்கம், பகலும் தூக்கம், எப்ப தூக்கம் அப்படி இருக்கு. நம்ம எவ்வளவு ஜாஸ்தி பண்றதோ அவ்வளவு எரிந்த போயிடும். 4 மணிக்கு எழுந்திருக்க முடியாது, ஏதோ ஒரு சரியா இல்லை, இன்னும் 7 மணி நேரம் தூங்கலாம்னு டாக்டர் சொல்லுவான். அதனால 5 மணி போடும் நினைச்சுன்னா 5 மணி இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. 6 மணி வரைக்கும் தூங்கினா இல்லை, அப்போ 6 மணி, 7 மணிக்கு 7 மணி, 8 மணி 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்கினா கூட அதுவும் இன்னும் சரியா இல்லை, ஒரு பிரச்சனை கிடையாது. வெறும் அவ்வளோதான், அது போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா ஒரு 24 ஹவர்ஸ்ல ஒரு 15 மணி நேரம் தூங்குறதுக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணா வரும். எந்த மருந்து சாப்பிடாமலே தூங்க முடியும். வயசானவர்களுக்கு தெரியாது, நம்மளோட வயசுல முடியும். வயசானவங்க
தூக்கம் இல்லைன்னு சொல்லுவான். அது தெரியாது. என்னுடைய வயசுல முடியும் அதை ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்கா, முடியே பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி சமூகம் ஏறி போயிடும். ஏறி போகாத என்ன சமூகம் இந்த தூக்கத்துக்கு அனுகூலமா இருக்கும். தூக்கத்துல என்ன விசேஷம்? அகம் என்ற அத்தியாசம் கிடையாது. இந்த அத்தியாசம் தானே எல்லா அனர்த்தத்துக்கும் மூலம். அது இல்லாம இருக்க முடியாது இல்லையா? பெரிய பெரிய விசேஷம். அப்ப அத்வைத சித்தாந்தத்துல இந்த தூக்கமே ஒரு மோட்ச சாதனமா இருக்கு. ஏன் எடுத்துக்க கூடாது? இப்படி பரிகாசம் பண்ணலாம். பரிகாசம் பண்றதுக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா மொத்த சித்தாந்தம் முடியாது. ஏன்னா அவாவுக்கு நிறைய சாஸ்திரம் இருக்கு. அஸ்தி பண்ணணும், அஸ்தி மோட்ச சாதனம் சொன்னா துவைதம் நிச்சயம் அப்படின்னு சித்தாந்தங்கள் கிடையாது. அவ துவைதம் நிச்சயா அகவர்த்தா அத்தியஸ்தா நான் என்கிற அந்த ஒரு தன்மை அவித்திய மூலமா ஆத்மஸ்வரூபத்துல அத்தியஸ்தமா இருக்கு. இப்படி எல்லாம் கன்செப்ட் வச்சுட்டு இருக்கிறதா இருந்தால் தூக்கம் மோட்ச சாதனம் இப்படி சொன்னா தப்பு இல்லை. இப்படி ஒரு கேள்வி வந்தாலும் அதுக்கு இதுதான் பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றார்? அவர் இது பண்ற விகல்பம் பண்ற பிரதிதினம் ஸ்வதப்பிராப்தா காதாதிக்கு சுஷ்ருத்திர பந்த நிவர்த்திதா கிம்வா அபியாசேன நிரந்தர வர்த்தினி கேட்கிறார். பிரதிதினம் ஸ்வதப்பிராப்தா காதாதிக்கு சுசுப்தி. பிரதிதினம் நமக்கு தனியா தானாவே தனி ஒரு சமயத்துல தூக்கம் வருது, சுசுப்தி வருது உண்டு. பகல் சமயத்திலும் வரலாம், ராத்திரி கூட வரலாம். அந்த மாதிரி சுவாபாவிகமா வரக்கூடிய அந்த சுசுப்தி பந்த நிவர்த்திகா சொல்றதா, பந்தத்தை நிவர்த்தி பண்ணும் சொல்றதா, இல்ல அபியாசேன நிரந்தர வர்த்தினி. நான் என்ன சொன்ன மாதிரி அபியாசத்தினால அதனுடைய காலம் ஜாஸ்தி ஏறி கொண்டு வரணும். அது அந்த மாதிரி வந்த சுசுப்தி பந்த நிவர்த்திகா நம்மளுடைய அபிப்பிராயமா? ஆதேவி முதல் பட்சத்திலும் கிம் சுசுப்திகாலீனத்தை கிளேசபந்தத்தை நிவர்த்தி கிம்வா காலாந்தரவர்த்தினா அப்படின்னா எப்பயாவது வர சுசுப்தி தான் பந்த நிவர்த்தி தான் சொல்லும் பொழுது அந்த சுசுப்தி பந்த நிவர்த்தி தானா அந்த சுசுப்தி காலத்தில் இருக்கிற பந்தத்தினுடைய நிவர்த்தி தான் அர்த்தமா, மற்ற காலத்திலும் இருக்கிற பந்தத்தினுடைய நிவர்த்தி தான் அர்த்தமா? என்ன உங்களுடைய அபிப்பிராயம்? சுசுப்தி எப்பயாவது வருது, வரும்பொழுது அதை அந்த சுசுப்தியை அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கிறதா இருந்தால் அந்த சுசுப்தி காலத்துல வர வேண்டிய பந்தத்தை இல்லாம பண்றது சுசுப்தி. இது இப்படி உங்களுடைய அபிப்பிராயமா? இல்ல அது இல்ல, எப்பயாவது சுசுப்தி அனுபவிக்கிறதுனால எல்லா பந்தமும் விட்டு போகுது, அது உங்களுடைய அபிப்பிராயமா? ஏதாவது ஒன்று சீக் பண்ணணும், சீக் பண்ணா அதுக்கு மேல சொல்லலாம். நாத்திய அப்பிரசக்தே நாத்திய அப்பிரசக்தே அர்த்தம். முதல் பட்சம் என்ன? எப்பயாவது வர்ற சுசுப்தி காலத்தில் இருக்கிற பந்தத்தை நிவர்த்தி பண்றது சொன்னா தப்பு. என்ன அப்பிரசக்தே? என்ன அப்பிரசக்தினா சுசுப்தி காலத்தில் பந்தம் இருந்தா தானே நிவர்த்தி பண்ணணும். பந்தம் நிவர்த்தி பண்றதுன்னா என்ன அர்த்தம்? பிரசக்தி இருந்தா தானே அதை நிவர்த்தி பண்ணணும். இது இங்க இருக்கு, அதனால தூக்கி போடுறது. இங்க இல்லாத கடத்தை தூக்கி போடுறதுனா இங்கே இல்லையே. சுசுப்தி காலத்தில் ஏதாவது பந்தம் இருந்தால் அத்தியாசங்கள், பந்தம்னா அத்தியாசம், எண்ணியாத்தியாசங்கள் ஏதாவது எண்ணங்கள் இருந்தால் அந்த பந்தத்தை நிவர்த்தி பண்றது சுசுப்தியை சொல்ல முடியும். ஆனா சுசுப்தி காலத்துல அந்த பந்தங்களுக்கு பிரசக்தியே கிடையாது. அதனால சுசுப்தி சுசுப்தி காலத்தில் இருக்கிற பந்தங்களே நிவர்த்தி பண்றது சும்மா சரியா வரல, அப்பிரசக்தி. அதுதான் உட்பாதம் பண்றது. நகி மூடானாமக்கு சுசுப்தோ கிளேசபந்தா. எந்த ஒரு மடையனுக்கும் சுசுப்தியில எந்த கிளேசபந்தமும் கிடையாது. எவ்வளவு வித்வானுக்கும் கிடையாது, மூடனுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அப்ப சுசுப்தி காலத்தில் இருக்கிற பந்தத்தே கூட அதே தப்பு, பந்தமே கிடையாது. அவ எதுக்கு நிவர்த்தி பண்ணணும்? சரி. அந்யதா ஆயாச பிரசத்தியதா. சுசுப்தி காலத்திலும் யாராவது பந்தம்னா துக்கம் தானே, துக்கம் அர்த்தம். துக்கமோ பந்தமோ ஏதாவது சுசுப்தியில் இருந்தால் எழுந்து வந்த உடனே ஏதோ ஒரு ஆயாசம் இருந்த மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. சுகமஹமஸ்வாத்மா எந்த ஒரு மூடனுக்கும் மகா வித்வானுக்கும் இதுதான் பிரதி அனுபவம். சுகமஹமஸ்வாத்மா நல்லா தூங்கினே உடனே
அதனால சுசுப்தி காலத்துல ஏதாவது பந்தம் இருக்கிற மாதிரி நமக்கு அனுபவத்து கிடையாது. அந்நா ஆயாசா பிரசஜ்யதா, சுசுப்தியில ஏதாவது ஆயாசம் இருக்கிற துக்கம் இருக்கிற மாதிரி வந்து சேரும், அந்த மாதிரி கிடையாது. இரண்டாவது, சுசுப்தி அனுபவிக்கிறதுனால எல்லா பந்தங்களும் போறது. சுசுப்தி காலத்துல இருக்கிறதோ மற்ற காலத்துல இருக்கிறதோ மற்ற எல்லாமே போறது. அசம்பவம், சம்பவத்துக்கு இடம் இல்லை. நகி அந்நியகாலீனையா சுசுப்தியா காலாந்தரவர்த்தினா கிளேசத்தை க்ஷய சம்பவதி. எப்பயாவது இருக்கிற சுசுப்தினால மற்ற சமயத்தில் இருக்கிற பந்தம் இப்ப நிவர்த்தி பண்றது முடியாது. இப்ப இருக்கிறதா இப்ப நிவர்த்தி பண்ண முடியும், இப்ப இருக்கிறதா இப்ப நிவர்த்தி பண்ண முடியும். இது ஒரு லாஜிக். வேற எப்போ இருக்கிறது வேற அதனால முடியாது, அந்த மாதிரி முடியாது. அப்ப சுசுப்தினால மற்ற காலத்துல இருக்கிற ஜாகிரத் காலத்திலோ சொப்ன காலத்திலோ இருக்கிற பந்தங்களே சுசுப்தி காலத்துல நிவர்த்தி பண்றது அதுவும் சரியாக. அந்நா அசம்பவா நகி அந்நியகாலீனையா சுசுப்தியா காலாந்தரவர்த்தினா கிளேசத்தை க்ஷய சம்பவதி நகி சம்பவதி அன்வயிக்கணும். அந்நா மூடானாமி ஜாகரண சொப்பனையோ கிளேசக்ஷயா பிரசித்தியதா. ஒன்றும் தெரியாதவருக்கும் சுசுப்தி அனுபவிக்கிறதுனால ஜாகிரத்திலும் சொப்பனத்திலும் ஒன்றும் கிளேசமே இல்லை. கொஞ்சம் டைம் தூங்குறதுனால ஜாகிரத்திலும் சொப்பனத்திலும் ஒன்றும் கிளேசம் இல்லை. அப்படி வந்து இல்லையே, தூங்கும் பொழுது கிளேசம் இல்லை, அவ்வளவுதான். வெளியில் வந்த உடனே அப்போ கிளேசங்கள் எல்லாம் தெரியுது இல்லையா, இப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி வந்திருக்க மாட்டாங்க. கிளேசக்ஷய பிரசித்தியதா அது எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாபி சுசுப்தே வைரந்தரியம் இதுல எதுக்கு பேசணும்னா, பந்த நிவர்த்திக்கு எது உபாயமா இருக்கோ அதுக்கான முமுட்சுக்கு சாதனமா பிரிஸ்கிரைப் பண்ணணும். முமுட்சுக்கு இது சாதனம், ஏதோ ஒரு சாதனத்தை பிரிஸ்கிரைப் பண்றதா இருந்தால் அந்த சாதனம் எப்பேற்பட்டதா இருக்கணும், பந்த நிவர்த்திக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். பந்த நிவர்த்திக்கு உபயோகப்படுறதா இருந்தால் அது மூச்சுக்கு இது சாதனம் சொல்லலாம். அதனாலதான் இந்த சுசுப்தி சாதனமா இருக்கலாமே கேள்வி வருது. ஏன்னா சுசுப்தியில பந்தம் தெரியல, அது வச்சுட்டு கேள்வி வருது. சுசுப்தியில பந்தம் தெரியல, சமாதியில பந்தம் தெரியல, அப்ப எதுக்கு இந்த சிரமப்பட்டு சமாதிக்கு போகணும்? சுசுப்தி நமக்கு நார்மலா இருக்கிறது, அதை உபயோகப்படுத்தலாமே. ரொம்ப சிம்பிள் கேள்வி அவ்வளவுதான். அதுக்குமே அது அந்த கேள்வியை பதில் கொடுக்கறதுக்கா இவர் தர்க்கம் பண்ற. என்ன தர்க்கம் பண்றது? நீங்க சுசுப்தியினால பந்தம் நிவர்த்தி வருதுன்னா சுசுப்தி காலத்துல இருக்கிற பந்தத்தை நிவர்த்தி வருதா, மற்ற காலத்துல இருக்கிற பந்தங்களோட நிவர்த்தி வருதா, எப்பயாவது இருக்கிற சுசுப்தியினால பந்தம் நிவர்த்தி வருதா, நிரந்தரமா இருக்கக்கூடிய சுசுப்தியினால பந்தம் நிவர்த்தி வருதா? எப்படி இருந்தாலும் பந்த நிவர்த்தி வரணும். சுசுப்தியினால ஏதாவது பந்த நிவர்த்திக்கு உபயோகப்படுறது சுசுப்தி அப்படி சொல்ல முடியும்னா நான் ஒத்துக்கிறேன், புரியுதா? ஆனா அதே சொல்ல அதை நிரூபணம் பண்ண முடியாத காமிக்கிறார். அதுக்காக இந்த தர்க்கம் வருவோம். நாபி சுசுப்தே நைரந்தரியம் அபியசிதும் சக்கியம் கர்மக்ஷய நிமித்தத்வா. வருவோம். சுசுப்தி நிரந்தரமா வச்சிருக்க சுசுப்தி வேணும்னா அது முடியாது. அது பிராக்டிஸ் பண்றதுனால முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க நினைக்கிற நான் முன்னாடி சொன்ன தப்பு. என்ன காரணம்னா, நீங்க எவ்வளவு டைம் படுத்து பார்த்தாலும் அது பூர்ணமா சுசுப்தியா இருக்க முடியாது. உங்களால படுத்து தூங்கிட்டு இருக்கலாம், அது முக்காவாசி சொப்னம், சுசுப்தி இல்ல. நீங்க பாதியில அதோட ஜாஸ்தி சொப்னம் தான். நீங்க 10 மணிக்கு தூங்கி காத்தால 5 மணிக்கு எழுந்து அந்த மாதிரி இருந்தா கூட அதுல ஒரு 5 மணி நேரம் சொப்னமா தான் இருக்கும், 4 மணி நேரம் கண்டிப்பா சொப்னமா இருக்கும். அவ்வளவு டயர்டா தூங்குறதா இருந்தா கொஞ்சம் சுசுப்தி ஜாஸ்தி இருக்கும், அவ்வளவுதான். நார்மலா இருந்தா சொப்னம் தான் ஜாஸ்தி, வந்தேனே இல்லை. ஆனா அது சொப்னம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்காது. ஏன்னா அது சொப்னம் வந்து எப்ப ஞாபகத்தில் இருக்கும் அவ்வளவு ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தா தான் ஞாபகத்தில் இருக்கும். பல சொப்னங்கள் ஸ்ட்ரைக்கிங்கா இருக்காதோ வந்துட்டு போயிடுது, அதுவும் ரொம்ப என்ன இது கொண்டு வராது. அதனால நம்மளால ஞாபகத்துல கொண்டு வர முடியாது, இருந்தாலும் எல்லாம் போயிடும். ஆனா சொப்னம் தான் நடக்கிறது. அப்ப
அப்போ இந்த சொப்னத்தினால உபயோகம் இல்லை. சொப்னத்துக்கு கண்டிப்பா துவைத தரிசனம் இருக்கு. புரியுதா? சொப்னாபியாசத்தினால எந்த உபயோகமும் இல்லை. அந்த கேள்வியை கொண்டு வர முடியாது. கேள்வியில சுசுப்தி விஷயத்துல கேள்வி வரலாம். சுசுப்தினா அந்த அளவுக்கு சவுண்டு ஸ்லீப்பா இருக்கணும். அந்த சவுண்டு ஸ்லீப்ங்கிற ஒரு சாதனமா வச்சிருந்தா கூட அதை பிராக்டிஸ் பண்ணி சவுண்டு ஸ்லீப் உங்களால ஏற்படுத்த முடியவே முடியாது. எந்த பிராக்டிஸ் பண்ணாலும் அது வராது. ஏன்னா அந்த அளவுக்கு சவுண்ட் ஸ்லீப் வரணும்னா சிரமப்படணும். சிரமப்படலாம் எழுந்து வேலை பண்ணணும் செய்யணும். புரியுதா? இப்போ அந்த லாஜிக்கல் மிஸ்டேக் எங்க வருது பாருங்க. ஒருத்தர் நைட்ல தூங்குறது, காத்தாலையும் தூங்குறது, அப்புறம் பிராக்டிஸ் பண்றதா இருந்தா வேற சரீரத்துக்கு ஆயாசப்படுறது பண்றது இல்லைன்னு அர்த்தம். சரீரத்தால எந்த வேலையும் பண்றது இல்லைன்னு அர்த்தம். சரீரத்துக்கு வேலை பண்றது இல்லைன்னா சொப்பனம் தான் ஒரு தூக்கம் வராது, சுடுத்து வராது. அந்த மாதிரி உங்களால எது பண்ண முடியும்னா ஜாகிரத் தசையும் இல்லை, சுசுப்தியும் இல்லை. அந்த மாதிரி ஒரு அர்த்தம் சொப்பனம் மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். உங்களா எந்த கர்மாக்களையும் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் அந்த மாதிரி ஆலோசியத்தை ஏற்படுத்தி நீங்க சொல்ற மாதிரி சாஸ்திரிய பாஷையில் சமோகுணம் ஜாஸ்தி கொண்டு வந்து அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்றதா இருந்தால் அப்படியே உபயோகம் இல்லாத சொப்பனங்களே பார்த்துங்க அப்படியே பட்டுருக்கலாம். அவ்வளவுதான். அது அப்புறம் ஜாத்தியம் மூலமா ரோகம் வரும். ஏன்னா சவுண்டு ஸ்லீப்பா உங்களை கொண்டு வரணும்னா சரீரத்துக்கு இது இருக்கணும், சிரமம் கொண்டு வரணும். சரீரத்தினால ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு டைம் இருக்கணுமே. அது ஜாகிரதை பண்ண முடியும். அது இது ஒரு அந்யோன்யாசிரியம் மாதிரி ஆகி போறது. அதனால கடைசியில் என்ன சொல்ல வேண்டியது, நிரந்தர சுசுப்தி என்பது சமாதியோட பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஆனா சுசுப்தி நிரந்தர சுசுப்தி என்கிறத சிரமப்பட்டு ஏற்படுத்த முடியாது. என்ன காரணம்? சுசுப்திக்கு நிமித்தம் என்ன? கர்மோபரமம் என்ன? வெளியில் பண்ற வேலைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு உடனே சுசுப்தி அப்படி அர்த்தம் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாள் எதெல்லாம் பண்ணணுமோ டியூட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பரிமாறல் எல்லாம் ஆயிடுத்து, சமையல் எல்லாம் ஆயிடுத்து, எல்லாம் ஆயிடுத்து, பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சாச்சு, எல்லாம் கிளீன் ஆகுது பண்ணி உங்களோட ரொட்டீன் இருக்கும் இல்லையா? படுத்து சரியா கர்ம உபரமம் உடனே சுசுப்தி அப்படி கிடையாது. இன்னைக்கு எது பண்ணணுமோ எல்லாம் ஆயிடுக்கும், எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு, ரெடியாச்சு, ஒன்றும் பண்றது ஒன்றும் பாக்கி இல்லை, எல்லாம் ஆயிடுக்கும், திருப்தி ஆயிடுக்கும். இதே தூங்களா கர்மோபரம். இன்னும் கர்மோபரம் இல்லை, ஜாகிரத் போகப்படுற கர்மா. அந்த கர்மம் உள்ளுக்குள்ள இருக்கிற கர்மம் இருக்கு, அதிர்ஷ்டம். அந்த அதே கர்மா சொல்லுங்க. நீங்க அதிர்ஷ்டம் இருக்கு இல்லையா? இந்த அதிர்ஷ்டம்னா எந்த அதிர்ஷ்டம்? பிராரப்தம். பிராரப்தம் எப்படி இருக்கு? ரெண்டு விதமா இருக்கு. ஜாகிரத் அந்த அதுல இருந்து அர்த்தம் கிடைக்கு. ஜாகிரத் போகப்பிரத கர்மா, சுவாஸ்திக போகப்பிரத கர்மா. போகம்னா என்ன? சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறது. சுகதுக்க அந்நியதர சாட்சாத்காரா போகான்னு சொல்லுவாங்க. எதனாலேயோ ஏதோ அனுகூலமோ பிரதிகூலமோ ஏதாவது அனுபவிச்சுட்டே இருக்கிறது போகம்னு பேரு. இதுக்கு போகம்னு பேரு சாஸ்திரத்துல. லோகத்துல போகம்னா சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு போகம்னு பேரு. சாஸ்திரத்துல போகம்னா சுகத்தையோ துக்கத்தையோ ஏதாவது ஒன்று அனுபவிக்கிறதுக்கு போகம்னு பேரு. ஏதாவது விஷயம் மூலமா சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறது சேர்த்து படிக்கிற சொல்றோம். விஷயம் மூலமா சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறதுக்கு போகம் பேரு. இந்த போகம் ரெண்டு விதமா இருக்கு. ஜாகிரத காலத்தில் இருக்கக்கூடிய போகம், அப்புறம் சொப்னத்தில் இருக்கக்கூடிய போகம். அதுவும் போகம் தான், வித்தியாசம் கிடையாது. விஷயங்கள் வித்தியாசமா இருக்கிறதுதான். ரெண்டு விதமா போகங்கள் இருக்கு. இப்போ இந்த பிராரப்தமானது ரெண்டு விதமா ஆக்ட் பண்றது, ரெண்டு விதமா ஃப்ரூட் கொடுக்கறது. என்ன? ஜாகிரத் போக பிரதம், ஜாகிரத் போகத்தை கொடுக்கக்கூடிய பிராரப்தம். இன்னொன்னு சுவாப்திக போகத்தை கொடுக்கக்கூடிய பிராரப்தம். இந்த ரெண்டு விதமான பிராரப்தமும் அது டெய்லி இருக்கும் இல்லையா? உணர்ந்து வெளியில் வந்த உடனே ரெண்டு விதமான பிராரப்தமும் ஆரம்பிக்கிறது. அந்த பிராரப்தம் ரெண்டு விதமான பிராரப்தமும் முடிஞ்சு போச்சுன்னா தூக்கம் சுசுப்தி இருக்கணும். இப்ப இந்த கர்மா ரெண்டு விதமா இருக்கக்கூடிய கர்மா எப்ப முடியறது? எப்பயாவது முடியறது. எப்ப முடிஞ்சாலும் அது முடிக்கிறது நம்மளுடைய அதீனத்தில் இல்லை. நமக்கு அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது.
எந்த மாதிரி பிராரப்தத்துக்கு மேல நமக்கு கை வைக்க முடியாதோ அதுதான் பிராரப்தம் உபரமத்துக்கு மேலேயே முடியாது. எப்ப பிராரப்தம் உபரமிக்கிறதோ அப்ப சுசுத்தி வருது. இப்ப உபரமிக்கட்டும் நினைச்சுன்னு சுசுத்தி வராது, கொண்டு வர முடியாது. அதனாலதான் இந்த ஏதாவது காத்து தூங்குறது இல்லையா, காத்து தூங்குறதுனா அதுக்கு டேப்லெட் கிடைக்கிறது, இல்லைன்னா இன்ஜெக்ட் பண்றது, ஏதாவது அனஸ்தீசியா கொடுக்கறது, இதுக்கு சாஸ்திர திருஷ்டியில சுசுப்தி தசைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு சுசுப்தின்னு பேர் கிடையாது, இது முக்தாவஸ்தான பேர் இருக்கு. இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்கு. இது ஒரு தனி அவஸ்தையா இல்லையான ஒரு அதிகரணமே இருக்கு. அற்புதம் பத்தி பரிசேஷா சூத்திரம், அதுக்கு ஒரு தனி விசாரமே இருக்கு. முக்தே அர்த்தசம்பத்தி, அதுக்கு அர்த்த சுசுப்தின்னு பேரு. அது ஒரு தனி அவஸ்தை கிடையாது. ஆனா ஜாகிரத்தும் இல்லை சொப்னமும் இல்லை, சேர்க்கணும்னா சுசுப்தி சுசுப்தியோடு சேர்க்கலாம். ஆனா சுசுப்தி மாதிரி சுசுப்தி கிடையாது, சுசுப்தி கிடையாது, சுசுப்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜாகிரத் போகப்பிரத கர்மோபரமும் இல்லை, உபரமும் வர்ற மாதிரி நம்மளே ஏதாவது என்ன பண்றது ஒண்ணும் இல்லை. அங்க இங்க இம்பல்சஸ் இருக்கு இல்லையா, அது பிளாக் பண்றது, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது மருந்து மூலமா இப்போ ஏதாவது ப்ரோட்டீன் சாப்பிட்டா பெயின் கில்லர் சாப்பிடுறது இல்லையா, அந்த மாதிரி வேலை பண்ற மாதிரி அந்த உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த சென்சேஷன் கொடுக்கக்கூடிய அந்த நாடிகள்லாம் இருக்கு, அங்கே கொண்டு போய் ஏதோ பிளாக் பண்றதல்ல. அது இதுக்கு சுசுப்தின்னு பேர் கிடையாது சாஸ்திரத்துல. ஏன்னா அது போகப்பட்ட கர்ம உபரமத்துல தான் வரணும், இல்ல அப்படி வந்தாலும் சுசுப்தின்னு பேரு. ஆனா சொப்னம் இல்லை, இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்காது. இது சுசுப்தி கிடையாது. அப்போ என்ன பண்ணுது, சுசுப்திய பிராக்டிஸ் பண்ணி நம்மளால எதுவும் கொண்டு வர முடியாது. அது சொல்றார், தஸ்மாத் நாபி நைரந்தர்யம் அபியசிதும் சக்கியம் தஸ்யாக கர்மக்ஷய நிமித்தத்வா தஸ்யாக சுசுப்தேஹ நர்த்தம். அத கர்மக்ஷய நிமித்தத்வா, கர்மக்ஷயம் தான் சுசுப்திக்கு நிமித்தமா இருக்கிறதுனால இந்த கர்மக்ஷயம் ஆனது நமக்கு அதீனமா இல்லை. வெளியில் இருக்கிற கர்மாவா தான் நம்மளுடைய அன்னைக்கு பண்ணி முடிக்கிற வேண்டியதெல்லாம் பண்ணி முடியுமா, அதெல்லாம் முடிக்கிறது நமக்கு அதீனமா இருக்கலாம், ஓரளவுக்கு அதிகமா இருக்கலாம். ஆனா அதுக்கும் பிறகு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கு, அது நமக்கு அதீனம் இல்லை. இது ஆயிரத்துனா அது ஒரு நெக்ஸ்ட் வரும், இதுதான் இருக்கு. தஸ்மாத் தத்துவவிதோபி கிளேசக்ஷயாய அத்தியேவ அசம்பிரஜாத சமாத்யபேக்ஷா முடிவு. அதனால தத்துவவிதோபி அபிதர்கள் அவருக்கு கூட தத்துவவித்தா இருந்தா கூட தத்துவஞானியா இருந்தா கூட அவருக்கும் என்ன கிளேசக்ஷயாயா, கிளேசம் செய்யணும். கிளேசம்னா அவித்யா அஸ்மிதா இந்த மாதிரி கிளேசங்கள், அதை செய்கிறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், சம்சார தரிசனம் இல்லாம இருக்கிறதுக்கு, சம்சார தரிசனம் இல்லாம ஒரு ஸ்திதியில் இருக்கணும், இருந்துட்டு இருக்கணும். அந்த ஒரு ஸ்திதினா ரெண்டு ஸ்திதி இருக்கும், ஒன்று சுசுப்தி, இன்னொன்று சமாதி. சுசுப்தி அது நமக்கு அதீனமா இல்லை இருக்கிறதுனால நமக்கு பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வர முடியறதுன்னா எது சமாதிதான். நம்மளால அது முடியாத வேற விஷயம். ஆனா திருஷ்ட தத்துவசியா சொல்றது இல்லையா, அவரால் வந்து சமாதியை அனுபவிக்கணும்னா அதுக்காக தனி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் நமக்கு சீலம் இல்லைன்னா கூட அவருக்கு சீலம் இருக்கும். அப்போ அவருக்கும் அந்த சமாதி தசை தான் இருந்ததுன்னா, அந்த துவைத தரிசனம் இல்லாம இருக்கிறதுனால், கிளேசம் இல்லாம இருக்கிறதுனா துவைத தரிசனம் இல்லாம இருக்கிறது அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ திருஷ்ட தத்துவசியா சாட்சா்காரம் வந்தவருக்கும் அந்த விருத்தி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரபஞ்ச தரிசனம் இருக்கு. ஒரு தடவை பிரம்ம சாட்சா்காரம் வந்தாலும் திருப்பி பிரபஞ்ச தரிசனம் இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்ச தரிசனம் இல்லாம எனக்கு கொஞ்சம் உட்காரணும்னா என்ன பண்றது, தூக்கமோ சமாதியோ, ரெண்டு ஆப்ஷன். தூக்கம் அவருக்கும் அதீனம் இல்லை, அதனால சமாதி சொல்றது. அவருக்கும் வந்தா உபாயம் சொன்னா நம்மளுடைய விஷயத்தை சொல்லவே வேண்டியதில்லை. ஆமா, அது வாஸ்தவம் தான். அவர் என்ன கேட்கிறாரு, துவைத தரிசனம் இருந்தா என்ன அவருக்கு நிச்சயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா, அது வாஸ்தவம் தான். உள்ளுக்குள்ள ஒன்றும் பண்ணாது, இருந்தாலும் துவைத தரிசனம் இருக்க, அதுவும் இல்லாம இருக்கணும்.
அதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு விசேஷம். ஆமா ஆமா, துவைத தரிசனம் இல்லாம இருக்கிறது இன்னும் அது ஜீவன் முக்திக்கு உபயோகப்படுது. கிளேசக்ஷயம், அந்த துவைத தரிசன சம்ஸ்காரம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும். அந்த சம்ஸ்காரம் போனோம்னா தரிசனம் இல்லாம இருக்கும். துவைத தரிசனத்தினால நமக்கு வர்ற மாதிரி ராகத்வேஷாதிகள் வராது. அவருக்கு இருந்தாலும் தரிசனம் இல்லாம இருக்கிறது என்கிற ஒரு விதி வேணும் சொல்றாரு. அஸ்மா தத்துவவிரோதி கிளேசக்ஷயாய அப்தியேவ அசம்பிரஜான சமாத்தியதேஷா தஸ்ய சமாதேஹ கவாஸ்வாதிஷ்வ வாங் நிரோத பிரதமா பூமி. இப்ப சமாதிக்கு என்ன உபாயம்னா ஸ்டெப். சமாதிக்கு போனோம்னா அதுக்கு வழி என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் எல்லாம் சொல்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? பிரதமா பூமின்னா முதல் சோபானம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? வாங் நிரோதா. இதெல்லாம் சொல்றது தெரியாது. வாங் நிரோதா பேசி நிறுத்தணும். ரொம்ப பேசுறதா இருந்தா இல்ல. எந்த மாதிரி? கர்வ அஸ்வாதிஷ்வா, மாடு இருக்கு இல்லையா, அந்த மாடை பார்த்து படிக்கலாம். பாகவதத்துல 24 குருக்கள் சொல்றது இல்லையா, ஆச்சாரியா 24 இருக்க மாதிரி மாடு பார்த்தா படிக்கலாம். பேசாம இருக்கிறது இல்லையா, பெரிய விசேஷம். கவாஸ்வாதிஷ்வ வாங்கியோத பிரதமா பூமி பாலமூகாதிஷ்வ நிர்மணஸ்து திதியா. இப்போ கவாஸ்வாதி சிவான எந்த அம்சத்துல திருஷ்டாந்தம்? பேசாம இருக்கிறது தான். கவாஸ்வாதிகள் பேசாம இருக்கிறதுனா வாரியந்திரியம் இல்லாம இருக்கிறதுனால பேசாம இருப்பான். இதுதான் அவன் பேசுவான். ஏன்னா தத்துவஞானத்தினாலே இல்லை, வைராக்கியத்தினாலேயோ தத்துவஞானத்தினாலேயோ இல்லை. அந்த அம்சத்துல திருஷ்டாந்தம் இல்லை. பேசாம இருக்கிறதே அவதான் அதனால திருஷ்டாந்தம். அந்த மாதிரி பால மூகாதிஷ்வ நிர்மணத்துவம் திதியா, ரொம்ப மனசோட ஈடுபாடு இல்லாம இருக்கிற, அபிமானம் இல்லாம இருக்கிறது பால மூகாதிஷ்வ நிர்மணத்துவம் திதியா பூமி. தந்திரியாம் இவ அகங்கார ராகித்யம் கிருதியா. தந்திரினா ஆலஸ்யம், நமக்கே தெரியுது. அகங்காரம் இல்லாம இருக்கும், ஆலஸ்யம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் ஒருவரோட விசாரம் சொல்லியிருக்கேன் அந்த விஷயம். ரொம்ப சோம்பேறியா இருந்தா அகங்காரம் கம்மியா இருக்கும். இப்போ பல வித்வான்களை கூப்பிட்டு அங்க ஒரு இடத்துல சத்காரம் பண்றாங்க. உங்களுக்கு இன்னும் உங்களை யாரும் கூப்பிடலையா? நான் இருக்கேன், என்ன ஏன் கூப்பிட மாட்டா, அவளை எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிடுவாங்க. ஒரு எண்ணம் வந்துட்டு வந்தா கூட அந்த அளவுக்கு ஆலோசனை இருந்தா அங்க போறதுக்கே ஆலோசனை இருக்குன்னா யாரும் கூப்பிட்டு வந்து எனக்கு என்ன கூட்டாதான் சிரமம், அங்கே போனது இல்லையா, நான் கஷ்டம்தான். அந்த எண்ணம் வந்துருக்குன்னா அந்த அகங்காரம் போயிடும் இல்லையா. இல்லைன்னா என்ன வரும்? என்ன ஏன் போடுறதுல நான் கம்மியா போயிட்டோம், எனக்கு என்ன கொஞ்சம் குறை இருக்கா, ஏதாவது அப்படி பாக்குறாரா, ஏதாவது என்ன ஒரு எண்ணம். இந்த அகங்காரத்துக்கு ஏதாவது ஒரு இருக்கும். நான் ரொம்ப அந்த அளவுக்கு ஆலோசனை இருந்தா ஒருத்தர் மதிக்கிறது இல்லை, வேண்டாம் இல்லை, ஒன்னும் பண்றதுக்கு உற்சாகம் இல்லை. அந்த மாதிரி அனுசாகம் இது ஒரு தத்துவஞானத்தினாலே இது வைராக்கியம் கிடையாது. ஆனால் அந்த அகங்காராபாவம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவரே பார்த்தா அது படிக்கணும். அகங்காரம் இல்லாம இருக்கா இல்லையா, ஆலசியத்தினால இருக்கலாம். நிறைய இடத்துக்கு கூப்பிடுறது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்ல பேச மாட்டான். அந்த அளவுக்கு சோம்பேறியா இருந்தால் ஒன்னும் பேச மாட்டான். ஏன்னா போனோம் இல்லையா, அந்த சபைக்கு கூப்பிடல, கூட்டா கஷ்டம். ஏன்னா அந்த இடங்கள் பார்த்து வைக்கணும், விஷயங்கள் பேசணும், அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் திருச்சி புத்தகம் எல்லாம் பார்க்கறதுலாம் கஷ்டம் தான். எங்கே இருக்காரு அந்த மாதிரி பேசலாம். அது ஆலசியம் மூலமா பேசுறது. ஆனா அந்த ஆலசியத்தை பார்த்து பார்க்கறதா இருந்தா அந்த மூச்சுக்கு உபயோகப்படுறது எப்படி அகங்காரம் இல்லாம இருக்கும் இல்லையா, அது ஒரு லெசன் கத்துக்க வேண்டியது. தந்திரியா அகங்கார ராகித்யம் ஹிருதியா பூமி சுசுப்தாவிவ மகத்துவராகித்யம் ததர்த்தி. மகத்துவம்னா புத்திவர்த்தி, மகத்தத்துவராகித்யம். மகத்தத்துவம்னா புத்திவர்த்திகள். புத்திவர்த்திகள் நிறைய புத்திவர்த்திகள் வரும்போது என்ன கொஸ்டின் பண்ணுவோம். அது என்ன, அதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன, இப்படியெல்லாம் கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பேன். இது பார்த்தாலும் கொஸ்டின் பண்றது இல்லையா, அந்த புத்திவர்த்தி. அதுக்கு ஏதாவது ஒரு டிட்டர்மினேஷன் கிடைக்கிற முடிவு கிடைக்கிற வரைக்கும் அதை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கோம். என்ன காரணம், என்ன காரணம், என்ன காரணம். அந்த புத்திவர்த்தி அடக்கணும்.
மூக்குவா இருக்கா, தெரியற வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா தேவையில்லாத விஷயத்துல அது கொஸ்டின் பண்ணும், தேவையில்லாத விஷயத்துல கொஸ்டின் பண்றது. இந்த புத்தி வர்த்தி அடங்குறது எப்போ? சுசுப்தியில. அப்ப சுசுப்தியில அந்த புத்தி வர்த்தி அடங்குற மாதிரி ஜாகிரத திசையில வரணும். இதெல்லாம் எப்படி? ஜவாதிசிவ வாங் நிரோதம் இல்லையா? இந்திரியங்கள் இல்லாமல் ஜவாதிகள் வாங் நிரோதத்தோட இருக்கிறதோ இருக்கிற அந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா? அது இந்திரியங்கள் இருந்தாலும் இல்லாம இருக்கு. அப்படி அது திஷ்டாந்தத்தை உபயோகம். இந்திரியங்கள் இல்லாம அவ எந்த மாதிரி இருக்கும், அது இந்திரியம் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ மனசு இருந்தாலும் பாலமூகாவிற்கு ஒன்னும் தெரியாம இருக்கிறதுனால அப்படி இருப்பா, அபிமானம் இல்லாம இருக்கா. ஆனா எல்லாம் தெரிஞ்சாலும் அபிமானம் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி ஆலசியத்தினால இருக்கிற அகங்காரம் இல்லாம இருக்கா. ஆனா ஆலசியம் இல்லாமே அகங்காரம் இல்லாம இருக்கணும். அப்புறம் சுசுப்தியில மகத்துவ ராகித்யம் இருக்கு. ஆனா சுசுப்தி இல்லாமலே மகத்துவ ராகித்யம் இருக்கு. மகத்துவ ராகித்யம்னா புத்தி வர்த்தியை ரொம்ப ப்ரோவ் பண்ணாம இருக்கிறது. சதுர்த்தி அதேத பூமி சதுர்த்தயம் அபிப்பிரேத்திய சனைஷனைர் உபரமே ஸ்தித்யுக்தம். சனைஷனைர் உபரமே எங்க சொல்லுங்க? சனைஷனைர் உபரமே கீதையில இருக்கு. சனைஷனைர் உபரமே இருக்கு. சனைஷனைனா எப்படி? ஸ்டெப் பை ஸ்டெப் அர்த்தம். அது என்ன ஸ்டெப் ஸ்டெப் இந்த கிரமத்தில் வரணும். ததேதம் பூமி சதுர்த்தயம் அபிப்பிரேத்திய சனைஷனைர் உபரமே ஸ்தித்யுக்தம். அத்தக உபரமே திருஷி கிருஷிதா புத்தி சா சாதனம். உபரமம் பண்றதுக்கு என்ன சாதனம்? புத்தி. உபரமம் எப்ப பண்ணணும்? அதுக்கு கன்செஷன் இருக்கும்போது தானே உபரமம் பண்ணணும். ஏதாவது பேசிதான் ஆகணும், ஒரு கன்செஷன் வருது. அப்போ பேச வேண்டாம் என்கிற ஒரு விரோதம் பண்ணலாம். எதனால விரோதம் வரும்? யோசிக்கணும், எதுக்கு பேசணும், இப்ப பேசினா என்ன உபயோகம், என்னுடைய பேசினால அங்க ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குமா, அந்த மாதிரி விசாரம் பண்றதா இருந்தா ஏதாவது இன்னொருத்தருக்கு கஷ்டம் இல்லாமல் நம்மளுடைய பேச்சு அங்கே உபயோகப்படுறது இந்த ஒரு ஸ்திதியில் தான் பேசணும் இல்லையா? இல்லாத பேசக்கூடாது, அதுதானே ஒரு சம்பிரதாயம். ஆனா அது இல்லாமலே நம்மளுடைய ஒரு தார்மீக வருஷத்துல எங்கேயாவது பேசுறது. அப்போ அந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு கன்செஷன் வந்த உடனே பேச வேண்டாம் என்ற ஒரு அது வாகிந்திரியத்தை நிரோதம் பண்ணணும்னா அது புத்தினால் தான் நிரோதம் பண்ண முடியும். புத்தினா இந்த விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணாம நிரோதம் வராது. பேசின அப்புறம் தான் விசாரம் வரும். எதுக்கு பேசணும், வேஸ்டா போயிட்டேன், நானா ஒரு கூலா போயிட்டேன் இதுக்கு அந்த சுச்சுவேஷன் பேசாம இருந்தா அது. ஆனா பேச அப்புறம் தான் நமக்கு வரும். இந்த நிலையம் முதல் வந்துருக்குன்னா பேசாம இருக்க முடியும். அப்ப அந்த புத்தி தான் சாதனம். எல்லா இடத்துலும் புத்தி தான் சாதனம். மனசு ஏதாவது ஒரு அபிமானத்தை கொண்டு வர்றாருல, இந்த அபிமானத்தினால என்ன வருது, அந்த மாதிரி விசாரம் பண்றது புத்தி சாதனம். திருதி கிரகிதா புத்தி, கேவல புத்தி இல்லை, திருதினா தைரியம். தைரியத்தோட சாதனம். மகத் அகங்கார மனோவாதாதீனாம் ஸ்வதேவ தீவிரவேகேன பதி பிரவகதாம் வரணும். மகத் அகங்கார மனோவாதாதீனாம் இதெல்லாம் ஸ்வதேவ அதனுடைய சுபாவத்தினாலே எப்படி இருக்கும்? தீவிர வேகேன பகி பிரவகதாம், ஒரே வேகம் வெளியில் போயிட்டே இருக்கும். பகி பிரவகதாம் பிரவகதாம் கூலங்கஷாயா இவ நத்யா. கூலங்கஷா நதி, கூலங்கஷதி. கூலனா பார்டர், என்ன சொல்றது, அந்த கரையை அடிச்சு ஒழுகிறது இல்லையா நதி, ஆனா அடிச்சு போறது இல்லையா அந்த வருஷா காலத்துல, அப்படி போற நதிய மாதிரி மூலம் கஷாயா இவ நத்தியா நிரோதே தைரியம் மகதபேட்சிதம். ரொம்ப தைரியம் இருக்கான், தைரியம் இல்லைன்னா அப்போ அப்படி போயிடும். அதனால திருதி கிரகிதா, திருதினா தைரியம் நான் சொன்னேன். தைரியத்தோட பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய புத்தி சாதனம். தைரியம் மகதபேட்சிதம், ரொம்ப தேவையா இருக்கு. மகதபேட்சிதம் வருவோம். புத்தி விவேகா, புத்தினா என்ன? விவேகம் அர்த்தம். பூர்வா பூமி ஜிதா நவா இது பரீட்சிய ஜிதாயாம் உத்தர பூமி உபக்கிரமா. முதல் பூமி
இது இருக்கு இல்லையா ஸ்டெப், அது கையில் வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணும், இல்லைன்னா உபயோகம் இல்லை சொல்லுங்க. முதல் எனக்கு பேசாம இருக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கா முதல் டெஸ்ட் பண்ண, தனியா டெஸ்ட் பண்ணணும், தண்ணியே டெஸ்ட் பண்ணணும். பேசாம இருக்கிறதுக்கு ஒரு எப்ப பார்த்தாலும் பேசாம இருக்கிறது இல்லை, அது ஒரு வேறு மாதிரி ஆயிடும். அது சொல்லல, அனுசிதமா பேசாம இருக்கிறது, எங்க பேச வேண்டியது இல்லையோ அங்க பேசாம இருக்கிறதுக்கு, அதுதான் நிறைய இடத்துல பேசுறது அனாவசியமா தான் வருது. ஆர்மனி ஆயிடுச்சு இல்லையா? பூர்வா பூர்வா பூமி ஜிதா நவா இது பரீட்ச ஜிதாயா உத்தர பூமி வக்ரமா அதிகாயாத்து கைவ புனர் அபியாசனையா. முதல் ஸ்டெப் ஜெயிக்கலைன்னா அங்கதான் முதல் அபியாசம் பண்ணணும், ஜெயிச்ச அப்புறம் தான் நெக்ஸ்ட், இல்லைன்னா உபயோகம் இல்லை. அதிகாயாந்து அஜிதாயாந்து சைவ பதம் புனர் அபியாசனையா பதாவதா நிரீட்சிதாம் ஆத்மசம்ஸ்தம் இத்தியாதினா சார்தஸ்லோகேன சதுர்த்த பூமியபியாசோபி ஸ்மிருதா. நாம் ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா அப்படின்னா இருக்கு கௌடபாதாச்சாரியா ஆகும். அப்புறம்